ஸோ விருச்சிக ராசியில இருக்கிறவங்க முக்கியமா நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அ எப்பவுமே வந்துட்டு அ நீர்நிலைகள், அதாவது இந்த குளம்லாம் இருக்கும் இல்லைங்களா? கோவில் பக்கத்தில, அந்த மாதிரி நீர்நிலைகளுக்கு நீங்க போயிட்டு வர்றது ரொம்ப நல்லது. இதில பர்ட்டிகுலரா பார்த்தீங்கன்னா, இந்த கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரத்தில பிறந்தவர்கள் எப்பவுமே வந்து மழைநீரை வந்து அதிகமா யூஸ் பண்ணுங்க. மழையில நனையிறதே உங்களுக்கு ரொம்ப ஒரு சிறந்த பரிகாரம். பொதுவாவே மழையில நம்ம எல்லாருமே நனையணும். சரிங்களா? மழையில குளிக்கணும். மழையில குளிக்கிறது வந்து அப்படி ஒரு சூப்பர் பரிகாரங்க. கல்யாணம் ஆகாதவங்க கூட அதிகமா மழையில நனைஞ்சிங்கன்னா சீக்கிரமா கல்யாணம் ஆயிடும். அத நம்பிக்கையோட செய்யுங்க. ஓகேங்களா? ஸோ இந்த கேட்டை நட்சத்திரத்தில பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா, மழைநீர் சேகரிங்க. மழைநீர் உணவுலயும் பயன்படுத்துங்க. குளிக்கிறதுக்கும் பயன்படுத்துங்க. உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதேபோல அனுஷ நட்சத்திரத்தில பிறந்தவங்க வந்து கோவிலுக்கு போகும்போது மகாலட்சுமிக்கு வந்து கட்டாயம் மல்லிகைப்பூ, தாமரைப்பூ, முக்கியமா தாமரைப்பூ. தாமரைப்பூ வாங்கிட்டு போய் நீங்க அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க. ரொம்ப சிறப்பா இருக்கும். ஓகே.